எங்களுடைய இந்த குழு சார்பான கருத்துக்களை தொகுத்து வழங்குகிற விடயத்திலே நாங்கள் முதலாவதாக கதைத்த விடயம் இந்த தயாரிக்கப்பட்ட ஆவணம் அல்லது இதை ஆராய்ந்து அதனுடைய உள்ளடக்கங்களை விரிவாக ஆராய்ந்து அவற்றை பற்றி நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏனைய ஆலோசனைகள் மற்றும் திருத்தங்கள் அல்லது முன்மொழிவுகளை வைப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. மற்றும் இங்கு பங்கு பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிலர் தனிநபர்களாகவும் அமைப்புகள் சார்ந்தும் பங்கு பற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அதை பற்றிய முன்மொழிவுகளை அல்லது கையொப்பம் இன்று இடுவதாக இருந்தால் அந்த அமைப்பினுடைய ஏனைய உறுப்பினர்கள் அல்லது மத்திய குழு உறுப்பினர்களோடு ஆலோசித்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் மார்ச் மாதம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த 15ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கிற ஒரு விடயத்தை நாங்கள் வரவேற்றுக்கொண்டு அதனூடாக தாயகத்திலும் புலம் பதிந்தும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் திறந்த வெளியிலே இணையதளம் ஊடாக வழங்குகிற ஒரு பின்னணியிலே மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு ஒரு தினத்திலே இவ்வாறு நாங்கள் ஒன்று கூடி அந்த ஆவணத்தினுடைய இந்த திருகோணமலை பிரகடனத்தினுடைய ஒரு இறுதி செய்து கொண்டு அன்றைய ஒரு நாளிலே அந்த கையெழுத்திடுகின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த குழு சார்பிலே முதலாவதாக முன்வைத்து, இரண்டாவது இந்த ஆவணம் பற்றிய ஆராய்ந்து கொண்டு நாங்கள் போன பொழுது அதுக்காக நாங்கள் இன்று ஆராயாம விடையில 15 நாளைக்கு பிறகு கூப்பிடுங்க சொல்கிறோம் என்று சொல்லி போட்டு விடையில் இருக்கக்கூடிய 30 நிமிடங்களில் ஒரு சில விஷயங்களை விரைவாக ஆராய்ந்து நாங்கள் முதலாவது விஷயம் இந்த முன்மொழிவில் ஒரு நல்ல சிறந்த ஒரு விஷயம் இருக்கிறது. புலம் பதிந்த உறவுகளையும் இதுக்களே உள்ளடங்கி அவர்கள் பிரிக்கப்பட முடியாதவர்கள் என்றதை நாங்கள் நினைக்கிறோம். 2009க்கு பிறகு பதிவு செய்த முதலாவது ஆவணமாக இந்த ஆவணம் காணப்படுகிறது. அதற்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் தெரிவித்து கொண்டு, இரண்டாவது இந்த ஆவணத்திலே 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கும் ஏனைய வெளிநாட்டு தூதரகங்கள் ராஜதந்திரங்களுக்கும் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தையும் இந்த இதுக்குள்ளே இணைத்து கொள்ள வேண்டும். அந்த கடிதம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியிலே எடுத்து அதனை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கோ அல்லது பாதுகாப்பு சபைக்கோ முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதிலே தான் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள், எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஆயர், அடியன் மற்றும் சிவில் தரப்புகள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் அனைவரும் இணைந்து கையெழுத்திட்ட ஒரு கடிதமாக அது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த விடயமும் அதைத் தொடர்ந்துதான் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த கடிதத்துக்கு ஆதரவு சேர்க்கும் முகமாகவும் அதைத் தொடர்ந்து 10 விதமான கோரிக்கைகளை முன்வைத்து P2P போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் பேரவையிலிருந்து இந்த விஷயத்தை வெளியில் நகர்த்த வேண்டும் என்ற ஒரு வீணவாவை ஈழத்தமிழர்கள் வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறபடியா அந்த விடயமும் இந்த ஒவ்வொரு நீங்கள் ப்ரீஆம்பிளில் ஒரு இதாக பதிவாக சேர்த்து கொண்டு வரும்பொழுது அதையும் இதில் இணைக்க வேண்டும் அல்ல சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவையும், அடுத்ததாக ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்ட விடயம் ஏனைய தமிழ் பேசும் சமூகங்களாக நாங்கள் கருதுகிற இஸ்லாமிய சகோதரர்கள் வடக்கு கிழக்கில் வாழக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் தெளிவை கொடுத்திருந்தீர்கள். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே அவர்களுக்கான இதுகளை நாங்கள் வரையறுக்கலாம் என்றும் அதிலும் எங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன. அந்த உள்ளக சுய நிர்ணய உரிமை என்றதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அவர்களும் வெளியக சுய நிர்ணய உரிமையை விரும்புவார்களா அல்லது அவர்கள் தங்களுக்கென்று தென்கிழக்கிலே ஒரு தனியான நிர்வாக அலகை எதிர்பார்ப்பார்களா என்ற விடயங்களும் இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல இது இன்னொரு இனக்குழுமம் அல்லது இன்னொரு மத குழுமம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறதால மிகவும் ஒரு சென்சிட்டிவான விஷயம். தமிழில் சென்சிட்டிவ்ன்றா என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, உணர்வு பூர்வமான அல்ல உணர்திறனான ஒரு விஷயம், உணர்திறன் கூடிய விஷயமாக இருக்கின்ற ஒரு விடயத்திலே அதனையும் நாங்கள் சற்று கவனத்தில் கொண்டு அதை இன்னும் எப்படி சிறப்பாக அந்த மொழிநடைகளை பாவிக்கலாம் இல்லை பயன்படுத்தலாம் என்றதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற காலாவாசத்தையும் கேட்டுக்கொண்டு, மூன்றாவது ஆலோசனை நாங்கள் யோசித்தது ஐசிசி என்ற விடயத்திலே 2002ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட குற்றங்களை விசாரிக்க முடியாது என்று நீங்களும் இப்பொழுது குறிப்பிடும்போது குறிப்பிட்டிருந்தீர்கள். 2002ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட விடயங்களையும் அதில் உள்ளடக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. எது சரி பிழை என்றதுக்கு அப்பாலே 2002ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட குற்றங்களை மட்டும் விசாரிக்கிற ஒரு பொறிமுறையாக இருந்தால் கூட ஐசிசி என்பது தனிநபர்களை தண்டிக்கின்ற ஒரு பொறிமுறையாக இருக்கிற ஒரு சூழலிலே முதலாவது நிலையாக ஒவ்வொரு நாடுகளும் சில தனிநபர்களை தடை செய்திருக்கக்கூடிய சூழலிலே இராணுவ தளபதிகள் அல்லது முக்கியமானவர்களை சில நாடுகள் ராஜதந்திர ரீதியிலே தடை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தனிநபர்களுக்கான தண்டனையை முதல் கட்டமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஐசிசியை முதல் கட்டமாக பயன்படுத்தி கொண்டு இரண்டாம் கட்டமாக ஐசிஜே
என்ற விடயத்துக்குள் நாங்கள் செல்லும் பொழுது இந்த ஐசிசி அதிலே சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் பச்சிலட் அம்மையார் கூட அதை ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தால் ஐசிசியை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தளத்திலே சாத்தியக்கூறான விடயத்தை தான் அவர்கள் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு மனித உரிமைகள் பேரவை என்ற ஒரு முன்னாள் ஆணையாளர் அதாவது கடந்த காலத்துக்கு முதல் இப்போ இருக்கிற ஆணையாளருக்கு முதல் இருந்த ஆணையாளர் அவர் சொல்கிறார் என்றால் நடைமுறை சாத்தியமான ஒரு விடயத்தை தான் அவரால் கூற முடியும். அவர் அல்லது நடைமுறை சாத்தியமில்லாத விடயத்தை அவர் அப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் உறுப்பு நாடுகள் அதுக்கு ஆதரவளித்தால் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற ஒரு சூழலிலே அந்த ஐசிசியில் இந்த விடயம் எடுக்கப்பட்டால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த விடயம் எடுக்கப்பட்டால், சர்வதேச நியமங்களை பார்க்கும் பொழுது இங்கே இனப்படுகொலை நடைபெற்றது என்பதற்கான ஒரு மிக வலுவான ஆதாரமாக அது எங்களுக்கு இருக்குது. அது எங்களுக்கான நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்வை அது நகர்த்தாவிட்டாலும் அந்த இனப்படுகொலை என்கின்ற ஆதாரத்தை சர்வதேச மட்டத்திலே வலுவாக எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் ஐசிஜேக்குள்ளே போகும் பொழுது அங்கே எங்களுக்கான பலம் அல்லது எங்களுக்கான விடயம் இன்னும் ஆழமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். ஆகவே அந்த விடயத்தில் இந்த இதுக்குள்ளே ஐசிசி பொறிமுறையையும் அதில் இன்டர்நேஷனல் கிரிமினல் மெக்கானிசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ட்ரிபியூனல் என்ற விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக ஐசிசி என்றதையும் இணைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு முன்மொழிவையும் எங்களுடைய குழு சார்பிலே முன்வைக்கிறேன். நன்றி. நான் குற்றம் செய்துட்டேன், என்னுடைய சைடில் பிழை இருக்கு. ஆனால் நீங்கள் என்னட்ட நீதியை கேட்டு வாருங்கள். நான் என்ன செக்யூர் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லுவேன்னா பதில் சொல்ல மாட்டேனா, என்ன பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு பதில் சொல்லுவேன்னா பதில் சொல்ல மாட்டேன். ஐக்கிய நாடுகள் சபை விசேடமாக மனித உரிமை பேரவை எங்களுடைய விடயத்தில் தவறிழைத்தது. தவறிழைத்தவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஐசிசி தான் உங்களுக்கு சாத்தியம் கூட என்று சொல்கின்றார்கள் என்றால் சந்தேகப்பட வேண்டிய ஒரு விடயம் உங்களுக்கு ஒரு எழும்ப இல்லையா? ஏன் நான் சந்தேகப்படுறேன் என்றால், கிழக்கின்ற ஆளுநராக இருந்த மிகப்பெரிய ராசதந்திரி ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் ஃபைனான்சியல் டைம்ஸில் ஒரு கட்டுரை எழுதினார். இலங்கை இந்த பன்னாட்டு நெருக்குவாரத்தில் இருந்து வெளிவர வேண்டுமாக இருந்தால், ரைட், வாட் யூ கால், என்ன பிரேவண்டா, என்ன இல்லை அதுக்கு மேல் அது என்ன, ஒரு பிரேவான தளபதியையும் ஒரு 10 பிரேவான சோல்ஜர்ஸையும் இந்த நாட்டுக்காக பலியிடணும். இந்த கட்டுரை அப்படியே இருக்கு. இவர்களை நாங்கள் ஐசிசிட்ட கொடுத்து விடணும். ஏனென்றால் ஐசிசி தன்னுடைய விசாரணையை ஆரம்பித்து நிறைவு செய்யும் வேளையில் தளபதி இங்கு சில வேளைகளில் உயிருடன் இருக்க மாட்டார். இரண்டாவது, 10 சோல்ஜர்ஸ் அங்க நாசமா போயிருக்கல, அவர்களுக்கு நாங்கள் இங்க என்னத்தை கொடுக்க போறோம்? தேசிய வீரர்கள் என்று கொடுக்க போறோம். ரைட், இவ்வளவு இருக்கு அந்த கட்டுரையில். ஆகவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐசிசிக்கு தங்களுடைய ஆக்களை பாரப்படுத்துவதன் ஊடாக இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம். என்ன பிரச்சனையிலிருந்து? ஒட்டுமொத்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரலாம். நாங்கள் இதை படிச்சு கொண்டே இருக்கிறோம், நாங்கள் இதை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் என்னட்ட சான்றுகள் இருக்கு. நீங்கள் ஐசிசியை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் ஐசிசியில தீர்க்கப்பட்ட ஆட்கள் எல்லோருமே அமெரிக்காவோட முரண்பட்ட ஆட்களாக தான் இருக்கணும். ஐசிசியில் ஐசிஜே எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அமெரிக்காவோட முரண்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அங்க வழக்க கொண்டே வச்சுக்கணும். ஒரு அரசு இனப்படுகொலை செய்தது என்றது தீர்க்கப்படுமாக இருந்தால் அந்த அரசின் கீழ் இயங்குகின்ற அனைத்து தரப்புகளும் இனப்படுகொலைக்கானதான பொறுப்பேற்றுக் கொள்ளத்தானே வேணும். நீங்கள் ஒவ்வொருத்தராக கொண்டே நிப்பாட்ட போறீங்களா அல்லது ஒட்டுமொத்தாக்களை கொண்டே நிப்பாட்ட போறீங்களா என்றுதான் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். என்ன சார்ந்தவர்கள் யோசிக்கிறதும் இதுதான். ஐசிஜேக்கு நாங்கள் பவரை கொடுப்போம். ரைட், ஐசிசிக்குள்ள போகவே வேண்டும். ஐசிசிக்குள்ள போகணும்னா போகட்டும், பிரச்சனை இல்லை. ரைட், ஆனால் ஐசிசி இப்போ நீங்கள் சொல்றீங்கள் தனித்தனி நாடுகள் தடை விதிச்சதுண்டு. அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து இருக்கு. 3வது வழிமுறை இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக பயங்கரமான பலவீனத்தை தமிழர்களுக்கு தந்து விட்டுரும். இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு போகவே கூடாது. ரைட், அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் இன்னும் ஆராயணும். நாங்கள் எல்லாரும் ஆராயணும். ரைட், ஆனால் இதுல நாங்கள் சேர்த்திருக்கோம் ஐசிஜே, ஐசிசி சேர்த்திருக்கோம், சேர்த்திருக்கோம் ஐசிசி சேர்த்திருக்கோம். ஐசிசி அந்த ஃபுல்லாக வாசிங்க. ஐசிசி சேர்த்திருக்கிறோம். அதே நேரம் IIIM சேர்த்திருக்கோம். என்றால் ஐசிசி 2002 நிற்கும். IIIM என்றது என்னென்றால் இந்த தகவல் டெம்பரல் பீரியடை கூட்டி கொடுத்து இந்த தகவல் அவலத்தை திரட்டி எடுத்து தகவலை முதல் வச்சுக்கொள்றது.